அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இதா அஸர்ரன் நபிய்யு இலா பஅலிஹி அஸ்வாஜி ஹதீஸா ஃபலம்மா நப்பஅத் பிஹி வ அல்ஹருல்லாஹு அலைஹி அர்ரஃப பஅலஹு வ அஅரத அன் பஅலிஹி ஃபலம்மா நப்பஅஹா பிஹி காலத் மன் அன்பாக ஹாதா கால நப்பானியில் அதீமுல் கபீர் ஸதக்கல்லாஹுல் அலீம் கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனுன் நஸீஹா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம். கணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில் புனிதமான இடத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இன்னும் புனித நிறைந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவில அவருடைய தேவைகள், நம் கணவர்மார்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான மௌத்தான ஹயாத்தான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களில் யாரெல்லாம் நம்மிடத்தில் நோய்க்காக வேண்டி மற்ற இதர காரியங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்களோ அதை நிய்யத்து வைத்து மதரசாக்களிலும் சரி பள்ளிகளிலும் சரி நல்ல விஷயங்கள் உணவாலும் பொருளாலும் பணத்தாலும் எந்த நிய்யத்துடன் அவர்கள் உதவி செய்தார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முழு நிய்யத்துகளையும் ஹாஜத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ரமலானுடைய காலங்களில் ஓதப்பட்ட குர்ஆனில் குறை இருந்தாலும் கேட்கக்கூடிய செவிகளில் குறை இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னித்து நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய தலைப்பாக நம்ம பார்க்க இருக்கிறது ரகசியங்களை பாதுகாப்பது. இதை பற்றி நம்முடைய மார்க்கம் எதை கற்பிக்கின்றது என்று நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே ஓதிய அத்தியாயத்திலே சொல்லி காமிப்பான், யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ஒரு செய்தியை ஒருவரிடம் சொல்லப்பட்டால், யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ஒரு செய்தியை ஒருவரிடம் சொல்லப்பட்டால் இந்த காலத்தில் அதை வெளியில் சொல்லாமல் இருக்க முடிவதில்லை நமக்கு. அவர் மற்றவரிடம் இதை சொல்லும்போது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று என்னிடம் ரகசியமாக சொன்னதை நான் உன்னிடம் சொல்கின்றேன் என்பதாக சொல்கின்றார். இப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்கள். நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்பதாக அந்த மூன்றாவது நபரும் இதே பாணியில் இன்னொருவரிடம் சொல்லுகின்றார், நான் ரகசியமாக பாதுகாத்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரகசிய விஷயங்களை ஒரு மனிதரிடத்திலே சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ரகசியமான ஒரு விஷயம் இருக்குது, ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அது தீன்தாரிகள்கிட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அது ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஒவ்வொரு தொழுகையினுடைய தஸ்பியாத்தாக 4 குலஃபாய் ராஷிதீன்கள் பெயர்கள் சொல்லப்படுது ஸலவாத்தின் அடிப்படையில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பேர், ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க பேர், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய பெயர், அலி ரலியல்லாஹு அவங்களுடைய பெயர். 2 பேரும் மாமனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் அவங்களுடைய மகள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களும் மாமனார். அவங்களுடைய மகள் தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அதே போன்று அலி ரலியல்லாஹு அவங்க 2 பேரும் மருமகனார். இப்போ அவங்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் அவங்களையும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, சேர்த்து கொள்ளப்படுது. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லி முடிக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தின் மேலே எவ்வளவு எதிரியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போன்று இஸ்லாத்திற்கு எதிரி யாரும் இல்லையா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டாளியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் உமர் அப்படி இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மஷூரா செய்யப்படுச்சு. மக்கமா நகரில் முகம்மது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்,
எனக்கு வஹி இறங்குது, குர்ஆன் என்ற அத்தியாயம் இறங்குது, நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணும், இது போன்ற விஷயங்களை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, மக்களை எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, எதிரிகள் எல்லாம் பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை கூட்டி, இப்போ அங்கே உள்ள தலைவர், அப்போ ஆட்சி செஞ்ச அங்கே உள்ள தலைவர் அபூஜஹில் இது போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க, இப்போ இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய மனிதரை இந்த துனியாவை விட்டு அழிச்சிடணும், அப்போ அவரை கொலை செஞ்சிடணும். யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யார் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. 100 ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் இல்லை, செந்நீர ஒட்டகம். அரபி நாட்டில் செந்நீர ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் அது விலை மதிப்பற்றது, அதிகமான ரூபாய்களுக்கு போகக்கூடியது. அப்போ முதலாக எந்திரிச்சது யார் அப்படின்னு சொன்னால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தான் எந்திரிச்சாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய உமருடைய தலையை கொஞ்ச நேரத்தில் நான் கொண்டு வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இஸ்லாம் மறைமுகமாக கலிமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீரர் தேவைப்படுறார், எனக்கு அபூஜஹிலையாவது உமரையாவது இஸ்லாத்தில் கொண்டுட்டு வா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை சின்ன சஹாபாக்களை வச்சு கொஞ்சம் நபரை வச்சு துவா செய்கிறாங்க இங்கே வீட்டில். அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் உமர் எந்திரிச்சிடறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையை எடுத்து வர்றதுக்கு காண்டி. அப்போ எல்லா மக்களும் சொல்கிறாங்க, உமர் தன்னுடைய வாளை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் தலையை எடுக்காமல் அந்த வாளை என்ன செய்ய மாட்டார், உரையில் வைக்க மாட்டார். அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாங்க. வெளியில் வாளை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் தலையாவது வெட்டிட்டு தான் வருவார். இப்போ எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, நிச்சயமாக அந்த முகம்மது என்று சொல்லக்கூடியவருடைய தலையை துண்டா தூக்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, நீங்கள் ஒரு 100 ஒட்டகத்தை தயார் நிலையில் வைங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த முகம்மதுடைய தலையை தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அப்போ போகிறார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்குள்ள தலையே தனியாக வெட்டிட்டு வர்றது. போகிற வழியில் ஒரு நபரை சந்திக்கிறார். எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்குறார். நான் இந்த மாதிரி முகம்மதுன்னு ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம், மக்காவில் இருக்கிறாராம், என்ன செஞ்சிடாரு, அவர் என்னமோ அல்லான்னு சொல்கிறாரா, ஆண்டவன் சொல்கிறாரா, அவரை கொலை செய்கிறதுக்கான நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த மனிதர்கிட்ட சொல்கிறார். இப்போ அந்த மனிதர் சொன்னாரா, நீங்கள் முகம்மது கொல்றது இருக்கட்டும், முதல்ல உங்கள் வீட்டை போய் பாருங்கள், உங்கள் வீட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவங்க வந்த கோபத்தோடு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரி தங்கை குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தான் உமர் போகிறார் முகம்மதை கொல்றதுக்கு. ஆனால் அந்த தீன் எங்கே வந்துருச்சு, உமருடைய வீட்டிலேயே குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுச்சு. போன சீருக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் வாகனத்தை விட்டு குதிரையை விட்டு ஒட்டகத்தை விட்டு இறங்கி என்ன செஞ்சிட்டாரு, ஒரே அடியாக அவர் தங்கையை அடிச்சிட்டார் கன்னத்தில். அடிச்ச அடியில் அந்த அம்மா அங்கே போய் விழுந்துருச்சு, கண்ணமெல்லாம் செவந்து போய் என்ன இது என்ன விஷயம், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் சொல்லும் போது குர்ஆனை தொடர்றதுக்காண்டி தூக்கி கிழிச்சு வீசுறதுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க கையை வைக்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்களா, இந்த குர்ஆனில் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குர்ஆனில் கையை வைக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, நீங்கள் அப்படி கையை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த அம்மா ஓதுன ஆயத்தை கூட இன்னைக்கு குர்ஆனில் பதிவு செய்கிறாங்க. அவங்கள அறியாமையே அவங்க தங்கை ஓதிக்கிட்டு இருந்தாங்களா அந்த இடத்துல. தாஹா காலாலம், அதாவது 16வது ஜுஸுல தாஹா என்ற சூரா இருக்குது. இப்போ அந்த ஆயத்தை ஓதுறாங்க, மா தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே நீங்கள் துன்பப்படுவதற்கு நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை, இல்லா ததிக்கிரத்தில் இமியக்ஷா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோருக்கு நல் உபதேசமே அன்றி வேறில்லை, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல விடயங்கள் கிடைக்கும். தன்சீலும் மிம்மன் ஹலக்கல் அல்லவ சமாவாத்து லூலா, பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கிய வேதம் இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதுறாங்க. தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆயத்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய நெஞ்சில போய் படுது. நெஞ்சில பட்டு அப்படியே மாற்றமாகறாங்க. இப்படி ஒரு விஷயங்களா, அதுல என்னதான் இருக்குன்னு தொட போகும்போது அவ தங்கை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதை தொடணும் அப்படின்னு சொன்னா சுத்தமாக இருக்கணும், நீங்க உதவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் போடுறாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க நேர குதிரையில ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போறாங்க.
இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு நபியை கொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய வீடுகளில் சில சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மறைமுகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. உமர் வர்றார், வந்து கதவை தட்டுறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட கதவு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபாக்கள்லாம் ஓட்டையில் பார்க்குறாங்க. உமர் கையில் என்ன இருக்குது? வாள் இருக்குது. சஹாபாக்கள்லாம் அஞ்சுறாங்க, யார ரசூலல்லாஹ் உங்களுடைய தலையை வெட்ட வர்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அவர் வெட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி. அவர் வாளோட நிற்கிறார் வெளியில, கதவை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க. பின்வாங்குறாங்க சஹாபாக்கள்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதவை திறக்க போறாங்க. சஹாபாக்கள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. யார ரசூலல்லாஹ் நீங்க திறந்துடாதீங்க, திறந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களுடைய தலையை வெட்ட வந்திருக்கிறாரு. உமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் வாளை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா தலையை எடுத்துடுவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுவரைக்கும் அவருடைய வாள் ரத்தம் பார்க்காம என்ன செஞ்சதில்லை, உரையில வைத்ததில்லை என்பதாக சஹாபாக்கள் கதறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்துட்டாங்க. திறந்த உடனேயே அந்த வாள் இருக்கு பாருங்க, அந்த வாளை எடுத்து அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க அப்படியே பக்கத்துல வந்து டக்குனு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் போட்டு கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சி அழுவுனாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், யா ரசூலல்லாஹ் நான் இப்பொழுது இஸ்லாத்தை தழுவுகின்றேன், இஸ்லாத்தை தழுவுகின்றேன். எந்த உமர் இந்த முகம்மதுடைய தலையை எடுக்க வந்தானோ, அவங்க சொன்ன வார்த்தை உமர் அவங்க சொன்னாங்க, எந்த உமர் உங்களுடைய தலையை எடுக்க வந்தேனோ இனிமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய தலையை எடுப்பேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா குர்ஆனுடைய வசனங்கள் எந்த அளவு அவங்கள மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீண்ட சம்பவம். இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை தழுவுன செய்தி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினாதான் மக்கள் பயப்படுவாங்க. மறுபடி உமரே இஸ்லாத்தில் வந்துட்டாரு, யாராவது முகமதை திட்டுனாவோ என்ன அடிக்க வந்தாவோ பேசினாவோ குர்ஆனை மதிக்கலண்டா இறைவனை திட்டுனா உமர் என்ன செஞ்சிருவாரு, தலை எடுத்துருவார் என்ற பயம் வரணும். இப்போ என்ன உமர் முஸ்லீம் ஆகிட்டான்னு எல்லாத்துட்டையும் சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அங்கே இருந்த ஒரு சஹாபி சொன்னாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊரில் ஒரு ஆள் இருக்கிறார். எப்படி? ஊரில் ஒரு ஆள் இருக்கிறாரு மக்காவில், அவரை கூப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படியுமா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க. இப்படின்னு ஒரு மனுஷர் இருக்கிறார் மக்காவில். அப்போ அந்த மனுஷரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷரை பக்கத்தில் வச்சு அந்த மனிதரை உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, நான் இப்போ இஸ்லாத்துமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி நான் களிமா சொல்லிட்டேன், இது யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவர் எப்படியாலே எல்லாத்துலேயும் சொல்கிறவர், அவர் போய் என்ன செஞ்சுட்டாராம், இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க, நான் சொன்னேன்னு யார்கிட்டையுமே சொல்லாதீன்னு அவர் சொல்ல, பக்கத்தில் உள்ளவர் நான் சொல்கிறேன்னு யார்கிட்டையுமே சொல்லாதீ அப்படின்னு சொல்ல, அப்படியே பரவிருச்சு. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு இது மார்க்க சம்பந்தமான விஷயம், முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் வந்து என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க, அது உங்களுக்கு பாவமாக நிகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறேன். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா லம்மா ரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது, ஃபி வஜீஹில் ஹஃப்ஸா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்க மனைவியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட மட்டும் ஒரு செய்தி சொன்னாங்களாம், ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு பின்னால், நான் மௌத்தா போன பின்னாடி அபூபக்கர் ஆயிஷாவுடைய வாப்பாவும், எனக்கு பின்னாடி யார் அபூபக்கர் ஆயிஷாவுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாப்பா என்ன செய்வாங்க, என்னுடைய பொறுப்புக்கு வருவாங்க, இந்த செய்தியை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி தன்ட்ட மனைவிட்டு சொல்கிறாங்க. இது உங்களுக்குள்ள விஷயம் இன்றைக்கி நடக்கிறது. அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சா, போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கணவர் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் போய் இந்த மாதிரி இந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீய அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்படியே பரவிருச்சு. அப்போ தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், வைதா அசர்ரன் நபி இலா பாலி அஸ்வாஜி ஹதீஸா பலம்மா, நான் உங்கள் நபி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க, அது என்ன செய்யும், உங்களுக்கு தீய விஷயங்களாக போய் ஒரு ரகசியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயத்தை இறக்கி வச்சேன். ரொம்ப கண்ணியத்திற்குரிய தாய்மாரில் இன்றைக்கு கால சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் பாதுகாப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், பொதுவாகவே அதை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னால், அது பெரிய ஒரு சின்ன விஷயத்தை
அது மூக்கு, காது, காலு, என்னென்ன உறுப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்மளா இணைச்சி, அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது, அதுக்கு உருவத்தை கொடுத்து அதை போய் என்ன செஞ்சிடறோம், எதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி அங்கே போய் என்ன செஞ்சிடறோம், பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இணையத்திற்குரிய தாய்மாரில் இதை என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க கணவர் ஆரம்பத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டாவது கணவர். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆரம்பத்தில் யாரை கல்யாணம் முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹுனைன் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை நிக்கா செஞ்சுருந்தாங்க. ஹுனைன் அவங்க பேர். யார் பேர்? ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய கணவர் பேர். அப்போ பத்ருடைய போர்க்களத்தில், அதாவது இந்த ரமலானில் நடந்து நம்ம யாசின்லாம் ஓதுறோம் பாருங்கள், துவா செய்யணும் பாருங்கள், அந்த இஸ்லாத்தில் கிடைச்ச முதல் வெற்றி. அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார், அவங்கள வெட்டி மௌத்தாக்கிட்டாங்க. அப்போ அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க விதவையாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக வந்துச்சு, தன்னுடைய மகள் இப்படி இருக்கிறாங்களே, விதவையாக இருக்கிறாங்களே, நம்ம பார்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. தன்னுடைய மகளை யார்ட்டையாவது கரை சேர்க்கணுமே தன்னுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னுடைய மகள் என்ன செஞ்சுருக்காங்க, கணவரை இழந்து விதவையாக இருக்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனசு விட்டு போய் பேசினாங்க. யார்கிட்ட? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அவங்க யோசித்து எந்த பதிலுமே சொல்லலை. அதற்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, என் மக ஹப்ஸாவை, எல்லாம் நண்பர்கள், நீங்கள் நிக்கா செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களாவது சொன்னாங்க, யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சந்தித்த போது சொன்ன விஷயம் சொல்லும் போது எதுவுமே சொல்லலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க மௌனமாக போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. ஏன்னா தான் மகளை நிக்கா செஞ்சுக்கிறலான்னு கேட்டோம், அவராவது என்ன செஞ்சார், யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனார். இவர் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு. அபூபக்கர் இவ்வளோ பெரிய நட்பாக இருந்தும் இப்படி பண்ணுறாரு, நம்மளுக்கு கோவம் வரத்தான் செய்யும், பேசாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம். 2-3 தடவை அபூபக்கரை பார்த்தாங்க, எதுவுமே சொல்லலை, என் கீழே குடிஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக போயிருச்சு. தன்னுடைய மகளை நிக்கா செய்யட்டாலும் பரவாயில்லை, கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் இந்த மனுஷன் போயிட்டாரு, ரொம்ப வேதனையாக இருக்குது, இவங்களோடய எவ்வளோ நாள் பழகணும் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கூப்பிட விட்டு உங்கள் மக ஹப்ஸாவை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் எங்கே கொண்டு வந்து இணைக்கிறான் பாருங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. நபிக்கு என்னுடைய மகளை என்ன செய்யறத, நிக்கா செஞ்சு கொடுக்குறதா. உடனே எந்த மரபுமே சொல்லலை, என் மகளை தாராளமாக நிக்கா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மாரில் இங்கே விளங்கணும். மீண்டும் ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கும் போது, இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பேசுனாங்களா, உமரே நீங்கள் அன்னைக்கு ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டீங்க, என் மகளை நீங்கள் நிக்கா செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க, நான் ஏன் மௌனமாக இருந்தேன் தெரியுமா? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு ரகசியம் சொன்னாங்க. அபூபக்கரே, நீங்கள் யார்கிட்டையும் அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது, நான் உமருடைய மகளை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிக்கா செய்கிறதுக்கு விரும்புகிறேன், இந்த ரகசியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று எனக்கு ரகசியத்தை பாதுகாக்க சொல்லி என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தான் உமரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எதுவுமே பதில் சொல்லலை, மௌனமாக இருந்தேன். அந்த மௌனம் தான், அந்த ரகசியத்தை பாதுகாத்தது தான் இன்னைக்கு உங்களுடைய மகள் என்ன செஞ்சிட்டாங்க, நபியுடைய மனைவியாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இணையத்திற்குரிய தாய்மார்கள், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ரகசியத்தை பாதுகாக்காமல் வெளியில் சொல்லி தெரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது பல விதத்திலும் உங்களுடைய குடும்பங்களில் என்ன செய்யும், முசீபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணை பேசி முடிப்பதாக இருந்தாலும் ஹதீஸில் எழுதுறாங்க, ஒரு பெண்ணை சம்பந்தம் பேசுகிறாங்க, ஒரு மாப்பிள்ளையை சம்பந்தம் பேசுகிறாங்க, அல்லது ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்காக வேண்டி வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது ஒரு கடை வைக்கிறாங்க, எந்த காரியமாக இருந்தாலும் அது சரியான முறையில் கை கூடணும் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும். குடும்பங்களாக இருந்தாலும், குடும்பங்களையே நிறைய என்ன செய்யுது, இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது. மார்க்க சம்பந்தப்பட்டவங்க, இபாதத்து உள்ளவங்க, அவங்கள்ட்ட அதை முதல்ல சொல்லி துவா செய்யுங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் துவா செய்யுங்க என்று தான் அந்த ரகசியத்தை சொல்லணுமே ஒழிய
மற்றவரிடம் ரகசியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பாதுகாக்கணும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்வதை போன்று சில சட்டத்திட்டங்களை கண்ணியமான முறையில் நம்மை நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் முழுமையான வெற்றியை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக நம்மை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வா ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.